அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிம்பிளாக சாம்பார் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. 1.5 டம்ளர் பருப்பு எடுத்து குக்கரில் வேக வச்சுருக்கேன். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் கட் பண்ணியிருக்கேன். காய்கறி உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் அரைக்கிருக்கேன். புளி ஊற வச்சாச்சு. சாம்பார் பவுடர், கொத்தமல்லி, வெங்காயம், கருவேப்பிலை தாளிப்புக்கு. ஸோ வேக வச்ச பருப்பை லைட்டாக மேஷ் பண்ணிக்கோங்க. ஒரு கடாய் வச்சு அதில் ஆயில் ஊற்றிக்கோங்க. அது கூட வெந்தயம், சீரகம், கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சோன்னே வெங்காயம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துட்டு காய்கறிலாம் சேர்த்து லைட்டாக உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கினதுக்கப்புறம் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நல்லா வதக்கிட்டு சாம்பார் பவுடர் சேர்த்துக்கோங்க. சாம்பார் பவுடர் போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம வேக வச்ச பருப்பு அதில் கொட்டிடலாம். கொட்டி லைட்டு தண்ணி ஊற்றி தேவையான அளவு தண்ணி வச்சு காய் நல்லா வேக வச்சுருங்க மூடி போட்டு. ஸோ காய் நல்லா வெந்ததும் நம்ம எடுத்து வச்ச புளியை நல்லா ஓடலாமல் கரைச்சி சேர்த்துக்கோங்க. நல்லா கரைச்சி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அதை இறக்கிக்கோங்க. அதை இறக்கிட்டு இன்னொரு கடாயை வச்சு கொஞ்சமாக ஆயில் விட்டு சீரகம், கடுகு போட்டு வெங்காயம், கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு சில்லி பவுடர் எல்லாம் சாம்பார் பவுடர் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்மெல் சூப்பராக இருக்கும். நான் சாம்பார் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நல்லா வதக்கிட்டு இறக்குன சாம்பார் கூட இதை ஆட் பண்ணிடுங்க. ஸோ அவ்வளோதான், ஃபைனலி நம்ம சாம்பார் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது கூட கொத்தமல்லி போட்டு ஃபினிஷ் பண்ணிடுங்க. ஸோ அவ்வளோதான், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். பேச்சுலர் கூட பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான்.